Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட ஸ்டூடியோ ஸ்லாஷ் ரூம் போய் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நான் நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லா ரீச் இருக்கு லைக் திஸ் அண்ட் திஸ். ஸோ அதனால் ஏன் நம்ம வந்து ஸ்டூடியோ டூர் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம வந்து ஸ்டூடியோ டூர் போட போகிறோம். ஸோ என்னோட ரூம்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ரூம்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஆக்சுவலாக நான் வந்து பால்கனி வழியாக வந்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இதுதான் வியூவாக இருக்கும். எனக்கு பால்கனிலேருந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஜன்னல் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கேருந்து எனக்கு நல்லா லைட்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படி வந்தோடனே இப்படி ரைட்டில் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் என்னோடய ரெஸ்டிங் ஏரியா. நான் வந்து எப்போயாவது போர் அடிச்சிச்சு எடுத்து வேலை செஞ்சு அப்படின்னா இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு இல்லை, மோஸ்ட்லி இங்கே தான் இருப்பேன். போர் அடித்தா தான் நான் போய் வேலையே பார்ப்பேன். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் டெடிபியர் இருக்குது இல்லையா, ஸோ அதில் படுத்து அந்த ஆரஞ்சு கலர் டெடிபியர் வந்து ரொம்ப சூமி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால தலைவாணி போட்டு அது மடியில் படுத்துப்பேன். ஆக்சுவலாக இந்த டெடிபியர் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு 3 years முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பெரிய டெடிபியர் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே எங்கிட்ட திரும்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது என்னோடய டேபிள். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸில். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ரூமை வந்து நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் வந்து ஒவ்வொருதாக டிஸ்கிரிப்ஷன் பண்ணி சொல்லி கேட்டுக்க மாட்டீங்க இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இந்த ரூமை. ஸோ நான் வந்து குட்டியான ஒரு சும்மா லென்த்தியாக இருக்க மாதிரி ஒரு டேபிள் தான் கேட்டேன். ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு கட் பண்ணும்போது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கேட்டேன். பட் எங்கள் வீட்டில் வந்து நிறைய செல்ஃப் இருக்காது. இந்த ரூமில் மட்டும் தான் பெரிய செல்ஃப் இருக்கும், பக்கத்து ரூமில் கூட செல்ஃப் குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வாங்குறது தான் வாங்குகிறோம், நிறையா கண்டெய்னர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது இது எவ்வளோன்னு எனக்கு தெரில. ஸோ இதில் வந்து உங்களுக்கே தெரியும், இதையுமே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், இதை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் என்னோடய சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து லாக் இருக்குது அப்படிங்கிறதுனால லாக் வச்சு என்னெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுப்போம். கீழே லாக் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த லாக் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம இதுக்குள்ளே திறந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் குப்பையாக இருக்கும். ஸோ இந்த டோரும் லிங்கில் தான் இருக்கும். இது வழியாக நம்ம வந்து அந்த இது வழியாக பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தெரியுதா ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இது வழியாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்துக்கலாம். அதனால் அந்த இதில் லாக்கர் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஸோ இங்கே ஒரு இது இருக்கும், ஏன்னா அது லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் பேட்டர்ன் ஷீட்லாம் ஏதாவது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு கபோர்டு உண்டு. ஸோ இந்த கபோர்ட்ஸ்லலாம் வந்துட்டு நான் ஏதாவது ட்ரெஸ்ஸு என்னோடய ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சேர் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அமேசானில் தான் வாங்கினேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்குறேன், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுக்குறேன். இதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால நான் வாங்கினேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட் இருக்கும். ஹைட் வந்து என்னோடய இடுப்பு சைஸுக்கு இருக்கும். இந்த டேபிள் நம்ம நார்மல் டேபிள் மாதிரி குட்டியாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம நார்மல் சேர் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த சேர் கண்டிப்பாக வாங்கியே ஆகணுன்றதுனால வாங்கினேன். ஏன்னா நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிற போது ரொம்ப கசகசான்னு இருக்கும் நம்ம அது யூஸ் பண்ணல அப்படின்னா. ஸோ அதனால தான் அந்த சேர் வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு என்னோடய பேக்ரவுண்டில் எப்பயுமே இருக்கும். இதையும் நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட சேர்த்து தான் நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளையும் செஞ்சுருந்தேன். ரெண்டுமே ஒரே வீடியோவில் தான் இருக்கும். அண்ட் இதுவுமே நான் ஒரு வீடியோவில் செஞ்சு தான் இதில் மாட்டியிருக்கேன், அதுவும் நான் ஒரு வீடியோவில் செஞ்சு தான் மாட்டியிருக்கேன். எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இது வந்து ஒரு பேலே டான்ஸர். இது வந்து நான் என்னோடய பேட்டர்ன் ஷீட்டில் நானே வந்து பிளாக் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஒட்டி வச்சுருக்கேன், அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட கதை வந்து ரொம்ப மோசமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து ஒட்டி வச்சேன். இது ஆக்சுவலாக நான் ஒட்டி ஒரு 1 year மேலேயாவது இருக்கும். நான் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் இது 2021 நான் நியூ இயருக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் ரொம்ப வெட்டியாக தரையில் உருண்டுகிட்டே கிடந்துச்சு, கடுப்படிச்சிருச்சு. அதனால் எங்கேயாவது தூக்கி ஒட்டி வச்சுருவோமேன்னு சொல்லிட்டு மேலே ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டு, லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டு, அது நான் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்.
ட்ரெஸ்ஸிங் டேபிளும் தனியாக ஒரு டூர் போட்டிருக்கேன். அது வந்து லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைடில் வந்து பேட்டர்ன் ஷீட் இருக்கும். நான் உங்களுக்காக ரொம்ப நீட்டாக சுத்தம் பண்ணிலாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து அயன் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது துணி வேணும் இல்லையா, டேபிளில் போட்டு அயன் பண்ணலாம், பட் துணி ஏதாவது போட்டு தான் அயன் பண்ணணும். அதுக்காக இந்த துணிலாம் இங்கேயே வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து அயன் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க பெரிய செல்ஃப். ஸோ இந்த செல்ஃப்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய குப்பையாக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்க்ரீன் போட்டு பூட்டி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் இது தான். இதில் வந்து என்னோடய துணியெல்லாம் இருக்கும். நான் ஏதாவது வாங்கி வச்சுருக்கேன், அப்படி இல்லாட்டி மிச்ச துணி, குட்டி குட்டி பிட்டு துணியெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணதெல்லாம் இந்த 2 இதுலேயும் இருக்கும். அப்படி இல்லாட்டி ரொம்ப பெரிய ட்ரெஸ்லாம் வந்து இந்த 2 சூட்கேஸ்லேயும் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ குவாரண்டைன்றனால நம்ம எங்கேயும் போக போகிறது இல்லைன்றனால மேலேயே போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோன்னா இந்த செல்ஃப் ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட புக்ஸாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஸ்கூல் டைம்ஸில் படித்த புக்கு. இது வந்து எங்கள் அம்மா இப்போ படித்த புக்கு. அவங்க வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படித்தாங்க. ஸோ அந்த புக்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமேட்டா இது அயன் பாக்ஸ், அதுக்கப்புறம் கேமரா, அதுக்கப்புறமேட்டா இது நான் தைச்சது. இதுவும் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நூல் பட்டன்லாம் வச்சு நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக ஒரு பேக் மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்படியே கீழே வந்தோன்னா இது எங்கள் அம்மாவோட செல்ஃபு. அதில் அவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தோன்னா இது வந்து என்னோடய செல்ஃபு. இதில் வந்து நான் கொஞ்சம் துணி தான் வச்சுருக்கேன். பக்கத்து ரூமில் தான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்கும். ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது எல்லாமே எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணது. இப்படி அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகாக இப்படி உருவி எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க மாட்டேன், பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பட் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும், நமக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி. இது எல்லாமே என்னோடய டாப்ஸு. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னோடய ஜீன்ஸ் இருக்கும். ஸோ ஜீன்ஸும் ஸ்வெட் ஷர்ட்டும் வச்சுருப்பேன் நான். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு என்னோடய டாப்ஸ் இருக்கும். அதுவும் வந்து அழகாக நீட்டாக, ஸோ அதுவும் அழகாக நீட்டாக இப்படி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறபோது இது ரொம்ப லென்த்தியாக இருக்கும், உள்ளே வரைக்கும் போகும். ஸோ அதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அப்படிங்கிறதுனால இப்படி நம்ம அடிக்க வச்சிட்டோன்னா உள்ளே இருக்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறனால வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக நான் இன்னும் என் பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு, நான் இன்னும் உள்ளே அரேஞ்ச் பண்ணி வைக்கலை. ஸோ அதனால் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கீழே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் யூஸே பண்ணாத பொருளாக தான் இருக்கும். எல்லாமே எங்கள் அம்மாவோட புக்ஸ் தான் இருக்கும். எங்கள் அம்மா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறையா இருப்பாங்க அப்படிங்கிறனால அந்த மாதிரி நிறையா புக்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இது என்னோடய சைக்காலஜி புக்ஸ். அதுக்கப்புறம் அந்த பேக் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறனால கீழே வச்சுருக்கேன். ஸோ தேட்ஸ் இட். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல என்னோடய மெஷினோட டேபிள் உண்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த டேபிள் வந்து ரொம்ப நாள் முன்னாடி எங்கள் அப்பா கடையில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது அப்படிங்கிறனால அவங்க ஞாபகார்த்தமாக எங்கள் வீட்டில் இருக்குது இந்த டேபிள். அந்த டேபிள் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. நான் தான் வந்து பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதை வீடியோவை போடலான்னு நினச்சேன், பட் என்னால் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் என்னோடய மெஷின். இது வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் எடுத்து இங்கே போட்டுருவேன். ஏன்னா அங்கே தான் ப்ளக் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறனால இங்கே போட்டுட்டு யூஸ் பண்ணுவேன். அண்ட் லைட்னிங் கரெக்டாக இருக்கும். இங்கே நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு ப்ளக் பாயிண்ட்டும் இல்லை, லைட்னிங்கும் வராது. அப்படிங்கிறனால இங்கே வச்சு யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு கார்னராக நல்லா போய் செட்டில் ஆகிடுச்சு கரெக்டாக. அது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை அப்படிங்கிறனால அது இங்கே வச்சுருக்கேன். இங்கே நம்ம வச்சோன்னா நான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது என்னோடய ரிங் லைட். இந்த ரிங் லைட் வந்து நான் யூடியூப் ஆரம்பித்து ஒரு 6 months மேலே வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஜான்வரி அந்த டயத்தில் வாங்கினது. ஸோ இந்த லைட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ரிங் மட்டும் 700 வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து தனியாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அந்த நம்ம ட்ரைபாட்லலாம் இது வைக்க முடியாது, இதுக்குன்னு தனி ஸ்டாண்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வாங்க போகும்போது ட்ரைபாட் மட்டும் தான் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம். பட் அவங்க வந்து இப்படி தான் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1200 கிட்டே வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தோன்னா இது என்னோடய பழைய ஃபோட்டோ. எங்கள் வீட்டில் வந்து வருஷகாலமாக இந்த ஃபோட்டோ வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும். அது டிவி மேலே வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலலாம் டிவி மேலே தானே அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கும். பட் இப்போ வந்து எனக்கு என் கண் முன்னாடி பார்த்தா அழகாக இருக்குமே அப்படிங்கிறனால இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னா இது அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கும். அண்ட் ஸோ இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது என்னோடய மைக்கு.
ஆக்சுவலாக அந்த மைக்கை நான் உடைச்சிட்டேன். நான் வேணும்னு உடைக்கலை. அது ட்ரைபாடில் வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ட்ரைபாட்லேருந்து என் ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு. அப்படிங்கிறதுனால அது மைக்கோடு சேர்ந்து அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து ஒரு மாதிரி பிஞ்சு போச்சு. போயா ஹெட்செட் எனக்கு நினைக்கும் போதெல்லாம் மன சங்கட்டமாக இருக்கும். அதனால் இங்கே வந்து இங்கே போட்டிருக்கேன். அப்படின்னா தான் நமக்கு வந்து இன்னும் நிறையா சங்கட்டப்படுவோம், நம்ம வந்து வேலை செய்வோம் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபேஷன். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது ஃபேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று செஞ்சுருப்பேன். ஸோ ரொம்ப நாள் அங்கேயே இருக்குது அப்படிங்கிறனால அதை எடுத்து இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே அவ்வளோதான் இருக்குது. அண்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது அந்த ஃப்ளவர் உண்டு இல்லையா, ஸோ அதையும் நான் வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு வீடியோவில் செஞ்சது தான். அந்த மிச்ச ஃப்ளவர்ஸ்லாம் நாங்கள் வந்து தூக்கி போட்டோம். பட் இந்த ஃப்ளவர் மட்டும் அழகாக இந்த இடத்துல செட்டில் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால இங்கேயே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து லாஃப்ட்டுக்கு போயிடலாம். லாஃப்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது எல்லாமே பேக்காக தான் இருக்கும், சூட்கேஸாக தான் இருக்கும். ஸோ அந்த சூட்கேஸ்க்குள்ளே ஒன்றுமே இருக்காது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம அந்த சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறனால அந்த சூட்கேஸ்லாம் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் அது என்னோடய எல் ஸ்கேல். அதுக்கப்புறம் இது என்னோடய மெஷினோட டப்பா. நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோன்னா அதுக்குன்னு மெஷின் டப்பாவை தூக்கி போட முடியாது. ஸோ அதனால் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது 3மே எங்கள் அம்மாவோட பெயிண்டிங்ஸ். நான் வந்து எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் ஆணி அடிக்கவும் டைம் இல்லை, எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியலன்றதுனால அது அப்படியே மேலேயே இருக்குது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ரேண்டமான ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் மேலே அங்கே இருக்கிறதெல்லாம் பாத்திரம். அதுக்கப்புறம் அது வந்து தலைவாணி. ஸோ அதனால் அது மேலே போட்டு அப்படியே கவர் போட்டு பூட்டி வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே என்னோடய பொம்மையை வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக கில்லி படத்தில் ஒரு ரோல் நிறையா வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான் அப்படிங்கிறனால நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னோடய பேகெல்லாம் இருக்கும் இங்கே. ஸ்கூல் பேகு, காலேஜ் பேகு, அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் பேகு, அப்புறம் ஸ்லிம் பேகு, அதெல்லாம் வந்துட்டு மேலே தான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக இதில் ஜாலியாக குதிச்சு ஏறி அது மேலே போய் எடுத்துடலாம் இல்லையா. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறையா இது கிடையாது, எங்களுக்கு செல்ஃப் இல்லை அப்படிங்கிறனால நம்ம எல்லாத்தையும் மேலே தான் வச்சுருக்கணும். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து லாஃப்ட்டில் தான் ஏற்றி வச்சுருந்தோம். ஏன்னா கீழே எதுவுமே வைக்க முடியல அப்படிங்கிறதுனால. ஸோ நான் இந்த டேபிள் எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். நான் அப்போவே வந்து நிறையா ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறனால முன்னாடியே நான் வாங்கி கேட்டேன் இதெல்லாம். நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இது வாங்கவே இல்லை. ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ட்ரைபாட் மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா நான் செய்கிறது வந்து டுட்டோரியல் அப்படிங்கிறனால கண்டிப்பாக நமக்கு ட்ரைபாட் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கை வச்சு செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால. ஸோ நான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது டுட்டோரியல் மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். பட் போக போக வந்துட்டு அது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஆகிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மம்மி கிட்ட வந்து நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மாவுக்கும் சரி ஓகே இவளுக்கு வந்து வாங்கி தரலாம், இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதுக்கப்புறம் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ரிங் லைட் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மைக் வாங்கி கொடுத்தாங்க. பட் நான் வந்து அதை உடச்சிட்டேன். அதனால என்னால் மறுபடியும் கேட்க முடியல இன்னொன்று வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட். இதுதான் என்னோட ரூம்/ஸ்டுடியோ டூர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் டிசைனிங்ஸ் எல்லாத்தையும் இதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நமக்கு மறந்துடாது. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சரி. உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.